ப்ரோ அகோரி கெட்ட போடுங்க, அகோரி கெட்ட போட்டு ஃபன் பண்ணுங்க ப்ரோ. அட ஓகே ப்ரோ, நீங்கள் கேட்டீங்க, ரொம்ப நாள் கேட்டுருக்கீங்க, இந்தா பண்ணுறேன். சாமி இன்ட்ரி எடுக்கணும் சாமி. யாரெல்லாம் இன்ட்ரி எடுக்கணும்? உங்களை தான். நீ பெரிய சாமியார் அகோரி ஆகிட்டீங்களா கேள்விப்பட்டேன். ஆமாடா, நான் அகோரி தான்ல, இதான் ஊருக்கே தெரியுமே. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி அகோரி ஆனீங்க? சாமி கேட்டது மட்டும் பதில் சொல்லுங்க சாமி. கேட்கறது மட்டும் பதில் சொல்லுங்க சாமி. என் ஆளு நான் 20 வருஷம் சிங்கிளாக இருக்கேன். எப்படி ஆள் எங்கே இருக்கா, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா? மண்டல ஒரு அடி எனக்கு. ஆள் வந்து இப்போ கரெக்டாக திருச்செந்தூர் பீச்சில் நடந்து போயிட்டு இருக்கா. திருச்செந்தூர் பீச். ஆனால் திருச்செந்தூருக்கு போக மாட்டேனா? ஒரு பையன் கூட இருக்கானே. பையன் இருக்கானா? அவன் யாரு? தம்பியா இருப்பான். கிஸ் அடிக்கானப்பா அடி. சாமி அப்படி சொல்லாங்க சாமி. கிஸ் அடிக்காம ஆளுக்கு அண்ணனா இருப்பான். இல்ல இல்ல, ஆளு தான் கிஸ் அடிச்சிட்டு இருக்கு. ரைட்டு சாமி, இப்படி சொல்லாங்க சாமி. நீங்க எல்லாம் கரெக்டா சொல்லுவீங்கன்னு பார்த்தா தப்பா சொல்றீங்க. ஆளு தான் அங்க இருக்கா, நடந்து போயிட்டு இருக்கா பீச்ல. நீங்க எத்தனை வருஷமா இந்த ரூம்ல இருக்கீங்க? அகோரியா குறி சொல்றீங்க. ரூம்ல வந்து கரெக்டா 22 வருஷமா இருக்கேன். 22 வருஷமா இருக்கீங்க. ஒரு ஏசி போடலாம்ல? ரொம்ப வெக்கையா இருக்கு. குகையில உட்காந்துருந்தேன், இப்பதான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? முடியல எப்படி இந்த இவ்வளவு முடி வளர்த்தீங்க? முடி நிறைய வளர்ந்து இப்பதான் பாதி வெட்டி இருக்கு. இல்ல அகோரிலாம் வெட்டக்கூடாதுல, ஏன் வெட்டீங்க? என்ட்ரி எடுக்க என்ட்ரி எடுக்கு சாமி. இங்க பாருங்க, இந்த முடியை தூக்கி கொஞ்சம் பின்னாடி பாருங்க. நீ இன்னும் கரெக்டா உனக்கு 4 வருஷத்துல கல்யாணம் ஆக போகுது. இல்ல சாமி, எனக்கு 18 தான் ஆகுது. 22 வயசுல எப்படி ஆகும்? 22 வயசுல உனக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆளுக்கு எப்படி இருக்கும்? அது இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பைக்ல விழுந்து எஞ்சிருக்கா. இல்ல உழல சாமி, அந்த முக்குல விழுந்திருக்கா போல. அது நீங்க அன்னைக்கு பாத்தீங்களா சாமி நேர்ல? சாமி, ஆளை உஷார் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்களேன். ஆளை தானே உஷார் பண்ணணும். அப்படி இது பழத்தை நல்லா தின்னு. இது என்ன பழம் சாமி? இதை வச்சு என்ன பண்றது? சின்னதா இருக்கு. இந்த பழத்தை நீ தின்னு, உன் பழத்தை ஆள்கிட்ட கொடு. இப்போ எதாவது லவர்லாம் கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது எனக்கு பவர் இருந்தா கொடுங்களேன். உங்கள்கிட்ட நிறைய பவர் இருக்கலாம். என்கிட்ட நிறைய பவர் இருக்கு, மொத்தம் 22 பவர் இருக்கு. 22 ஒரு பவர் எடுத்து விடுங்க. சட்டு புட்டுன்னு எடுங்க, டைம் ஆக்காங்க, வேலை இருக்கு நம்மளுக்கு. அடுத்தாலும் இன்டர்வியூ எடுக்கணும். அடுத்து டூட்டி மைண்ட் வாய்ஸ் வேறு இருக்காரு. யார் வந்திருக்கா? நான் மோட்டு வந்திருக்கேன். என்ன சம்சா இப்பதான் தின்னாடி? சம்சா இல்ல, நான் இப்ப வாழைப்பழம் தான் சாப்பிடுவேன். பணம் இருக்கா நம்மளுக்கு? இந்தா அப்படி. இப்போ இதை வச்சு யாரை கரெக்ட் பண்ணிடலாமா? இதை கொடுவா ஆள்கிட்ட, கண்டிப்பா கரெக்ட் ஆயிடுவா. சரி, அடுத்தாட்டம் ஆளும் சேர்த்து கூட்டுவா. சரி, கூட்டு வந்துடுறேன் சாமி. உங்கள்கிட்ட நீங்க நல்லா பவரா இருக்கீங்க, உங்கள்கிட்ட கூட்டு வரேன். சரி சாமி. என்னாச்சு இப்போ? உனக்கு வந்து இப்போ ஒரு பவர் ஏத்தினேன். பவர் ஏத்துனீங்களா? எப்படி? நான் பார்க்கவே இல்லாதான். ஆமா சாமி, உடம்புல ஒரு மாதிரி இருக்குல்ல, பவர் ஏத்திருக்கேன். இந்த பழம்லாம் வந்துச்சு பத்தியா? பழம் எங்க இருந்து வந்துச்சு? இப்படி பண்ணா வந்துடும். ஐடியா வேற ஏதாவது எடுங்க. வேற உனக்கு என்ன சொல்லு. இப்ப இப்படி பண்ணோன்னு வந்துடும். மாங்கலாம். மாம்பழம் சொல்றேன். என்னப்பா அடுத்த கேள்வி கேளு. அந்த சாமி, இந்த வாட்டி ஐபிஎல் யாரு ஜெயிப்பா? கப்பு யார் அடிப்பா? இந்த ஆட்டம் ஐபிஎல்ல கடைசி ஃபைனல் வந்து நம்ம கார்த்திக் பாண்டியா இருக்காப்ல. கார்த்திக் அந்த மும்பை இந்தியன்ஸா சாமி? அந்த பையன் தான், அவன் வந்திருக்கான். அடுத்து இன்னொரு வந்து இந்த எஸ்கேஜாரா ஹைதராபாத் இருக்காப்ல. ஆமா, அவன் நல்லா விளாடுறாங்க சாமி. சென்னை சிஎஸ்கே வந்து ஃபைனல்ல வந்து வர முடியல. இல்ல சாமி, நம்ம டோனி தான் ஜெயிக்கணும். லாஸ்ட் மேட்ச் வேற இது. டோனிக்கு வந்து கொஞ்சம் காய்ச்சல் அடிச்சிட்டு. இல்ல சாமி, நல்லா தான் இருக்காரு. 6 அடிச்சாரு, போன மேட்ச் தோத்துட்டான்ல. நல்லா அடிக்காரு அவரு. ஆமா, காலையில ஒரு பையன் இருக்கான், அவன் ஜடேஜான்னு ஒரு பையன் இருக்கான். அவன் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்கானே. அந்த பையன் அன்னைக்கு தூங்கிட்டான். அவன் ஏன் தூங்குறான்? தூங்கிட்டான். அதனால ஃபைனல் வந்து நம்ம கார்த்திக் பாண்டியாவும் அந்த இன்னொரு டீம் ஹைதராபாத் தான் அடிக்கானு. ஐடியா கார்த்திக் பாண்டியா தோத்துட்டான். அப்ப 2 டீமுக்கு கப் இருக்கு. எஸ்கேஜார் தான் ஜெயிச்சிருக்காங்க, ஹைதராபாத் தான் அடிச்சிருக்கான். மும்பை இந்தியன்ஸா 2 அடிக்கா? 2க்கு கப்பு. மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டல, எத்தனை இடத்துல எலெக்ஷன் வேற வருது 10 நாள்ல. யாரு ஜெயிப்பா எலெக்ஷன்ல?
நம்ம சீமான் தம்பி தளபதியார் நிற்காரு. ஆமா, அவர் தான் இப்போ நமக்கு ஜெயிக்க மாதிரி இருக்கு. சார் தளபதியா? தளபதி வந்ததுனால நமக்கு சீமானு கொஞ்சம் அடி விழுந்திருக்கப்பா. ஆமாம், தம்பிக்கு எப்படினாலும் கொடுத்துருவார்ல சீமானு. அதான் அண்ணன் தம்பி 2 பேர் தான் சண்டை போட்டு கிடக்காம போறான். ஸ்டாலின் நிற்கார்ல டானு. ஸ்டாலின்லாம் வந்துட்டு காமட்டான். சரியா? அவரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்கார. ஸ்டாலின் வச்சு மண்ணலி தான் போடணும். மண்ணலி போட்டாலும் 1000 ரூபா கொடுக்காருவாங்க, போட்டுறாங்களே எல்லாரும். நம்ம அம்மா அப்பா எல்லாரும் ஓட்டு போடுறாங்களே. 1000 ரூபா தந்தா வாங்கிடணும். 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருணும். ஆமா, கரெக்டா அது வாங்கிடணும். இப்ப ஜெயிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாமரை மலர்ற மாதிரி இருக்கு. தாமரை மோடி ஒப்பேராது. மோடிக்கு வந்து ஒப்பேர மாட்டாவன். நீங்க எப்படி எத்தனை வருஷமா தவன் இருந்தீங்க? 22ஆ? தவன் வந்து நிறைய வருஷம் இருந்துட்டேன், எனக்கு தெரியாது. உங்களுக்கு எக்ஸ்லாம் நிறைய இருக்கான்னு கேள்விப்பட்டேன். எக்ஸ் பாத்தீங்களா எப்பமாச்சும்? சாமி, நீங்க ஏக்கு இப்படிலாம் முடி வளர்த்துட்டு ஏக்கு இப்படி உட்காந்துருக்கீங்க? எல்லாம் அகோரியில தவன் இருந்து வந்திருக்கேங்க. யாருக்குன்னா உங்களுக்கு? நீங்க எல்லாம் தெரியும், பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாம் தெரியும். சொல்லிட்டு அது எப்படி சொல்லுங்க பாக்கும். நீ வந்து போன 2 வாரம் தான் அங்க பீச் போயிட்டு வந்திருக்கா, ரோஸ் பூங்காக்கு போயிட்டு வந்திருக்கா. அவர்த்தி கூட அது அங்க இல்ல, நான் மெரினா பீச்ல இருந்தேன். கொஞ்சம் டேக் மிஸ் ஆயிருக்கு. மெரினா பீச்சுக்கு போயிருக்கா, 2 பேர்த்த கூட்டி போயிருக்கா. அங்க போய் என்ன பண்ண எல்லாம் டேக்ல மண்டை மேல அப்படி ஓடுது படம். 2 பேரும் கூட்டு போய் தியேட்டர்ல படம் பார்த்திருக்கா. வேற அங்க மாலுக்கு போயிருக்கா. மாலுக்குலாம் ஒரே டீனேஜர்ல சுத்துற மாதிரி இருக்கு அவனை பார்த்தா. எப்படி சாமி கண்டுபிடிங்க? டீனேஜர்ல தான் நான் இருக்கேன். அதான் டேக் தெரியுதுல்லப்பா. டேக் தெரியுது. ஆமா, நீங்க இவ்வளவுக்குள்ள நல்லா கரெக்டா சொல்றீங்க. ஆனா செருப்பு போட்டு உட்காந்துருக்கீங்க. சாமியா செருப்பு போட்டு உட்கார கூடாதுல்ல? அதெல்லாம் சாமி சாமி செருப்பு போட கேட்க கூடாது. செருப்பு வந்து அது ஒரு பவர் நமக்கு. சாதா செருப்பு கிடையாது இது. செருப்பு பாரு, செருப்பும் தவம் இருந்திருக்கோம். செருப்பு வந்து தவம் இருந்து எடுத்துட்டு வந்து செருப்பு மரத்துல செஞ்சது. பிராண்ட் விகேசி பிராண்ட் கிடையாது, மரத்துல செஞ்சதுப்பா. எப்படி மாட்டுக்கறியில செஞ்சீங்களா? அப்படி இருக்கும் மனுஷன். ஆமா, மனுஷன் நாங்க வெட்டுவீங்களா? அங்க செஞ்ச செருப்போ? ஆமா, ஒரு 2 பேர் தேவைப்படுறாங்களே. வரியா? ஆமா, இந்த இவன் சும்மா தான் இருக்கு. இவனை கொண்டு வரீங்களா? வரியா தம்பி? சாமி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஹீரோயினி திர்ஷா இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. 42 வயசு ஆகுது. ஆமா, கல்யாணம் ஆகல. எப்போ கல்யாணம் ஆகும் உங்களுக்கு? என்ன எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? டேக்ல ஏதாவது? டேக்ல தெரியுது. அவ வந்து கொஞ்சம் யாரையும் லவ் பண்றாப்பா. லவ்? அது நீங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நீங்களும் சிங்கிளா தானே இருக்கீங்க. இன்டர்வியூ எடுக்க வந்தியா? சாமி சாமி இல்ல இல்ல, நான் கேட்க சாமி விட்டுருங்க. இன்டர்வியூ எடுக்க வந்தா இன்டர்வியூ தான் எடுக்கணும், மாமா வேலை பார்க்க கூடாது. சரி சரி சரி, நீங்க அந்த வேலை தான் முதல்ல பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்பதான் 2 பேர் வந்திருக்கான். காத்து கருப்புகளை 2 பேர் அடி வாங்கிட்டு இப்பதான் ஓடி இருக்காங்க. ஆமா, அவர் சொன்னாரு காத்து கருப்புகளை நான் வரும்போது சொல்லிட்டு போனாரு. அவன் போவாங்க, அவர் பயங்கரமான ஆளா இருக்காரு, சக்தி நிறைய இருக்கு அப்படின்னு. சக்தி நம்மகிட்ட நிறைய இருக்கு. அதை வச்சு இந்த பையனுக்கு ஏதாவது மந்திரம் போட்டு விடுங்களேன். மட்டுமா அவனுக்கு? அவனுக்கு போடுங்க. அடி படுத்துரு படுத்துரு, கொஞ்ச நேரம் தூங்கு. அவ்வளவுதான். என்ன சாமி அவனுக்கு? அந்த பையனுக்கு ஷேக்ஷன் இறங்கியிருக்கான். ஷேக்ஷனா? ஷேக்ஷன் இழுத்துட்டு கிடக்க ஒரு மாதிரி அவனுக்கு. அடே என்னப்பா? எந்த எந்த அந்த இஷ்டாமத்தியா பவர் இருக்கு. நம்மகிட்ட 2-3 மந்திரக்கல் இருந்துச்சு, முயல் மந்திரக்கல், அந்த மாதிரி மந்திரக்கல்ல காணும். மந்திரக்கல்லாம் வச்சிருந்தீங்களா நீங்க? இந்த மாதிரி பையனும் தூக்கிட்டு போயிட்டானு. அப்படியா? மருந்து நைஸா தூக்கிட்டு போயிடுறானு. ஐடியா ஜாமி, அதை நீங்க மந்திரம் போட்டு எங்க இருந்து கண்டுபிடிச்சிடலாம்ல? கரெக்டா அந்த ஒரு மந்திரக்கல் இருக்கு, அதுக்கு எடுத்து விடல. ஆமா ஆமா ஜாமி. எப்படி? எல்லாம் மந்திரக்கல் தான், விலை கூடின மந்திரக்கல். இது என்ன மந்திரக்கல்? இது இமயமலைக்கு போய் எடுத்து வந்திருக்கு. இமயமலையா? இது என்ன மந்திரக்கல் சாமி? என்னதெல்லாம் வச்சிருக்கீங்க? முயல் மந்திரக்கல் இருக்கு நம்மகிட்ட. முயல் மந்திரக்கல் எதுனா எப்படி பவர்? இது வந்து நம்ம இமயமலையில போய் எடுத்து வந்திருக்கு. ஆமா சாமி, பவரா இருக்கு. 8 வருஷம் தவறு இருந்திருக்கு. 8 வருஷம் தவறு இருந்தா இது கிடைக்கும். அப்படியா? இது எனக்கு தருவீங்களா? 8 வருஷம் தவறு இருந்து எடுத்து வந்திருக்க, எனக்கு தருவீங்களாவா? இல்ல காட்டுங்க பாக்கும், காட்டுங்க. நில்ல நில்ல, மந்திரம் போட்டு தூக்குறேன்.
தானா வராம இருப்போம். வா வா சாமி நான் ஓடலான்னு பார்த்தா முயல் மந்திரங்கள்னு சொன்னீங்க, ஓட முடியல. எங்க போனாலும் இங்க மந்திரம் மட்டும் எப்படி ஓட முடியும்? அப்படியா? சாரி சாமி, மன்னிச்சிருங்க. நான் இப்ப இப்படி அவன் இருந்திருக்கான்லையா, எங்கேயும் போக முடியாது. டேக் எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன்ல. டேக் நான் அங்க கடையில இருக்கும்போது அங்க டேக் கட்டுவேன். டேக் எல்லாமே தலையில தெரியும். உங்க மாலை எதுக்கு காஞ்சி போன மாலை மாதிரி இருக்கு? புதுசு வாங்கி போட வேண்டியதானே? மாலை வந்து பழைய மாலை தான் போடணும், புது மாலை போடக்கூடாது. எதுவுமே ஆகாது, 10 வருஷமா அப்படியே தான் இருக்குங்க. 10 வருஷமா அப்படியே தான் இருக்கு பாரு, எப்படி அழகா இருக்கு பாரு மாலை. நீங்க கறி தானே சாப்பிடுவீங்க, இந்த பூ தான் சாப்பிட்டு வாழ்றீங்களாம கேள்விப்பட்டேன். இந்த வேப்பிலை இதெல்லாம் சாப்பிடுவோம். சாப்பிடுங்க, கண்ணு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுங்களேன். சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கலமா? இல்ல சாப்பிடுங்க. அகோரிக்கு பசிக்காதான் என்ன? அகோரி வந்து நைட்டு தான் சாப்பிடுவாரு. அப்படியா? மனுஷன் சாப்பிடுங்களோ? நைட்டு மனுஷன் கழுத்தை கடிச்சு சாப்பிடணும். அப்படியா? இந்த மாதிரி பார்க்காங்க, அவன் கொஞ்சம் சத்து நிறையா இருக்கு அவனுக்கு, சதம் இருக்கு. அது சபரிமலைக்கு போறீங்களா சாமி? சபரிமலைக்கு போகலப்பா, அடுத்தாட்ட போகணும். அடுத்த வாட்டியா? அங்கதான் அகோரிலாம் இருப்பாங்க, நீங்க அங்க போனதுலன்னு சொல்றீங்க. அங்க எல்லாம் போலி அகோரியா இருக்கானே. அப்படியா? நீங்க ஒரிஜினலா? ஒரிஜினல். நம்ம தான் ஒரிஜினல். நாங்க பாக்குற எல்லாரும் தெரியல, ஒரிஜினல் கமெண்ட் பண்ணல. ஒரிஜினல். சரி. நீங்க ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் விளாடுறீங்களா? இப்போ ஏன் விளாடுறது இல்லை அகோரி ஆனதுல இருந்து? அதுல வந்து நிறைய பிள்ளைலாம் வருதப்பா. நம்மளுக்கு பிள்ளைகள் செட் ஆகாது. பிள்ளைகள் வந்து நமக்கு செட் ஆகாது. நம்ம மொரட்டு சிங்கிள்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன இதுல எவ்வளவு நாள் இருக்கு பாருங்க? உங்க குழந்தைலாம் இருக்கு, குழந்தைலாம் பாத்தீங்களா இல்லையா வந்ததுக்கு அப்புறம்? இல்ல இன்டர்வியூ எடுக்க வந்தா இன்டர்வியூ கேளு. இல்ல சாமி, குழந்தை பொண்டாட்டி லவ்வர் குடும்பம் இருக்குல்ல சாமி உங்களுக்கு? குடும்பம் இருக்கு, அது நைட் பாத்துப்போம். நைட் போயிட்டு வந்துறீங்க, அவ்வளவுதான். அடியில சாமி, யூடியூப்ல இருந்து உங்களுக்கு லட்சமா காசு வருதாம சேனல்ல இருந்து, என்ன பண்றீங்க அதெல்லாம்? அகோரியா இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல யூடியூப் அதுல இருந்து வரட்டு தொட்டு இன்டர்வியூ தானே எடுக்க வந்தா. இல்ல நீ என்ன ராபிட்ட மாட்டி விட்டுருவா போலயே. அவன் என்னன்னா ராபி இன்னொருத்தன் யூடியூப்ல எவன் என்ட்ரா சம்பாதிக்கான்னு சொல்லிட்டு இருக்கான், நீ அவன்கிட்ட மாட்டி விட்டுருவா போலயே. இல்ல சாமி, நீங்க அகோரின்னு சொல்றீங்க, குடும்பம் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா காசு வச்சு என்ன பண்றீங்க? வேற ஏதாவது சின்ன வீடு வச்சிருக்கீங்களான்னு கேள்விப்பட்டேன். சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? சாமி, நான் டான்ஸரு. நீங்க எப்படி டான்ஸ்லாம் ஆடுவீங்களா? எப்படி நான் உங்களுக்கு ஒரு 2 ஸ்டெப் சொல்லி தரட்டா? இல்ல என் வீடியோ போய் வரல, எத்தனை டான்ஸ் ஆடி ஆடியா சாமி? எந்திலே பாடல. சாமி அடிக்காங்க சாமி, எல்லாம் நம்ம பையன் அடிக்காங்க. சரி சாமி, உட்காருங்க. நீங்க ஆடிங்கன்னு தெரிஞ்சு உட்காருங்க. ஆட்டம் எப்படி இருந்துச்சு பாத்தியா பாக்கலையா? உட்காருங்க. சூப்பர் சிங்கர்லாம் கூட்டான்ல போல. ஐடியா? சூப்பர் சிங்கர்ல பாட்டு தான் படிப்பாங்க, நீங்க ஆடுற கூட்டாங்க. சூப்பர் சிங்கர் அடுத்து டான்ஸ் ஷோ டான்ஸ் எல்லாம் கூட்டான்லப்பா. எவனும் சாமி, எல்லாரும் வேட்டி சட்டை போடாம தானே இருப்பாங்க அகோரிலாம். நீங்க என்ன பேண்ட் டிஷர்ட் போட்டிருக்கீங்க? இல்ல நாங்க வந்து 2K கிட்ஸ் சாமி, இப்படிதான் இருப்போம். அப்படியா? செருப்புலாம் போட்டிருக்க பத்தியா? ஆமா, செருப்புலாம் போட்டிருக்கீங்க. நீங்க 22 வருஷம் தவம் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அப்ப பிறந்து தவம் இருக்கீங்களா? என்ன 2K கிட்ஸ்னா? 2K கிட்ஸ்னா பிறந்தல தவம் எடுத்திருக்கேன். அப்படியா? வயசு எத்தனாவது இப்போ உங்களுக்கு? அதெல்லாம் கேட்க கூடாது. வயசு இல்ல, வயசு சொல்லுங்க. உங்களுக்கு அகோரினா 100 போல தாண்டி இருக்கு. எத்தனை வயசு மாதிரி இருக்கு உனக்கு பாக்க? உங்களுக்கு பார்க்க ஒரு 4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், குழந்தை மாதிரி. 22ஆ? ஆமா, 22 வயசு மாதிரி இருக்கு. 22 தான். 22ஆ? அப்புறம் எப்படி 22 வருஷம் தவறுனீங்க? அதெல்லாம் கேட்க கூடாது, ஆராய கூடாதுயா. போய் சொல்லாங்க. எடுத்தா இன்டர்வியூ மட்டும் எடு. உண்மையை மட்டும் சொல்லுங்க சாமி, பொய்யான்னு சொல்றீங்க. நீங்க போலி சாமியாரா நிறைய பேர் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்லுவானு அவனை. உங்களை வந்து ராஜ் மைண்ட் வயசு எடுத்திருக்காரு இன்டர்வியூ, நீங்க தப்பா எல்லாம் சொன்னீங்களா? கரெக்டா சொல்லலையா? அவனை கூட்டு வா ஃபர்ஸ்ட் போய். நீ அவரு பெரிய ஆள், அவர் நம்ம கூட்ட வர மாட்டாரு. நான் கூட்டா வருவாரு. அப்படியா? நீங்க போலி சாமியார்ல கூட்ட வராதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். காசு ஒரு ஆள் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு 1 லட்சம் கேட்கீங்களாமா? அப்படியா? ஆமாப்பா, இன்டர்வியூ எடுக்கனா துட்டு வரலாம். இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஏன் சாமி தொட்டு? நீங்க தான் பிரபலமா இருக்கீங்க யூடியூப்ல, உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வருது மாசம். இல்ல யூடியூப்ல 2 லட்சம் வருது யாரும் சொன்னா? அவன் தான் ராஜ் மைண்ட் வரைக்கும் சொன்னான்.
சரி சாமி, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சென்னை வரைக்கும் போகணும். நான் போயிட்டு வரேன். டிக்கெட் மட்டும் காசு கொடுங்களா ரைட்டா? எப்படி வந்தா? ட்ரெயினில் வந்தேன். காசு மிஸ் ஆயிடுச்சு வர்ற வழியில. டிக்கெட் மட்டும் நடந்தே வரணும். இமயமலையிலேருந்து நான் நடந்து வந்திருக்கேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இமயமலை இங்கே தானே இருக்கு சாமி. சென்னை 600 கிலோமீட்டர்ல. சென்னையெல்லாம் நடந்து போகணும். இல்லை டிக்கெட் மட்டும் காசு கொடுங்க. அவங்களும் மாதம் 1 லட்சம் வருதுல்ல. இல்லைன்னா ஏதாவது மந்திரம் போட்டு விடுங்க. நான் பேர்றேன் சட்டு போட்டுன்னு. கையை காட்டு. ஆ என்னது சாமி இது? சாமி என்னது இது? இதை கொண்டு போ. ஏர்போர்ட்டுக்கு போ. ஏர்போர்ட்டு போயிட்டா? ஏர்போர்ட் போய் அது பாட்டில் எந்த ஃப்ளைட்லாம் யாரு? சரி சாமி. நேரம் எங்கேயுமே கொண்டு விடுவோம். இறங்கிக்கோ சாமி. இது பிளாஸ்டிக் சாமி. இதை வச்சு எப்படி சாமி? இங்க பாருங்க. பிளாஸ்டிக் கிடையாது, மந்திரம்டா. மந்திரமா? சரி சாமி, நான் ஏர்போர்ட் போயிட்டா? ஏர்போர்ட் போ. போட்டு பிசினஸ் கிளாஸ்ல போட்டுறாங்களா எனக்கு? ஆமா. சரி சாமி. சரி சாமி, நான் போயிட்டு வரேன் சாமி. அடுத்த வீடியோக்கு வானே. பார்ட் வேணுமாடா? பார்ட் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சொல்லு, நீ சொல்லு. அடுத்த வீடியோ வருமா கேளு. அடுத்த வீடியோ வேணுமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு சும்மா. ஓகே, இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கொஞ்சம் எல்லாமே காமெடிக்கு மட்டும் சொன்னது, எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதாங்க. எல்லாமே ஒரு காமெடி ஃபன்னுக்கு மட்டும் சொன்னது. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த அடுத்த என்ன வீடியோ பண்ணலான்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஓகே, பாய், லவ் யூ ஆல். அதே மாதிரி இது அப்படி கேட்டு முடிய முடியல. கெட்ட முடியாது. இந்த 2 போட்டு போட்டு இன்னொன்று இருக்குல்ல, இன்னொரு மலை இருக்குல்ல, அதே முடிய தூக்கி இப்படி 2 முடியும் அங்கே இருக்கு. தெளிவாக கன்சிடர் இருக்கு. நான் கன்சிடர் இருக்கு. நம்ம இந்த பக்கம் அங்கே தெளிவாக இருக்கு. தூக்கல முடியவா? முடியாம எப்படிலாம் போட முடியும்? ஏழை வெண்ண அப்படி முடிமலே போடல. இது வார அந்த பிஞ்ச மலை காலில் சுத்திக்கல, பாதியா வெட்டி 2 வெட்டி காலில் சுத்திக்கோ. காலில் கையில் தெரியும். என்ன எனக்கு பசங்க எடுக்க போகிற கையில் சுத்துருக்கு. அதான் கரெக்டாக இருக்கும். ஜாமியாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. விவேகானந்தரா இருப்பாங்களா? இல்லை, விவேகானந்தரா வேற என்ன இல்லை, ஒரு சாமியார் ஒருத்தோட பண்ணலாம். வேற என்ன? வேற நித்யானந்தா. இந்த 2 கையில் எப்படி வச்சுக்கோ. போகும் அடிச்சா டம்மு டம்மு.